அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் ரஜபு மாதத்தில் நாம் அனைவருமே செய்து கொள்ள வேண்டிய ஒரு மகத்துவமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அமலை நம்ம செய்யறதின் காரணமாக நமக்கு ஏராளமான பலன்கள் நமக்கு கிடைக்குது. அதில் மிக முக்கியமான ஒரு பலன் என்ன அப்படின்னா, அவசர தேவைக்கு நம்ம இதை ஓதணும் அப்படின்னா உடனடியாக அல்லாஹ் நமது துஆக்களை அங்கீகரிப்பான். இன்னும் பல வருட தேவைகள் கூட ஒரே இருப்புல நமக்கு கபூலாகும். எனவே இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட மகத்துவமான ஒரு அமல் என்ன அப்படின்னா, சிறந்த 5 இஸ்திக்ஃபார்களை தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது திருக்குரான்ல குறிப்பிடப்பட்ட இஸ்திக்ஃபார்களை தான் நம்ம பார்க்க போறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த 5 இஸ்திக்ஃபாரையும் உங்களுக்காக அரபி தமிழ்ல போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் லிங்க் கொடுக்குறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே பார்த்து 5 முறை ஒதுங்க இன்ஷா அல்லாஹ். அவசர தேவைக்கு உடனே பதில் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் அப்புறமா நம்ம ஓதலாம் அப்படின்னு நீங்க தள்ளி வச்சீங்க அப்படின்னா ஷைத்தான் விடமாட்டான். ஏன்னா இஸ்திக்ஃபார் செய்யறது அப்படிங்கிறது ஷைத்தானுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஏன்னா ஷைத்தான் நம்மளை வழிகெடுத்து நம்ம வாழ்க்கை முழுக்க பாவங்களால நிரப்ப வச்சு இப்போ அதற்கு நம்ம அஸ்தகுஃபிருல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்னா அல்லாஹாலா நமது அத்தனை பாவங்களையுமே நமக்கு மன்னிச்சிருவான். இது ஷைத்தானுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இன்னும் இஸ்திக்ஃபாரை நம்ம தேடிட்டு அல்லாஹ்விடத்துல நம்ம துஆவை நம்ம கேட்டோம் அப்படின்னா அடுத்த நொடி அல்லாஹ் நமது துஆக்களை அங்கீகரித்து கொள்வான். இதுவும் ஷைத்தானுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஏன்னா நம்மளையும் அல்லாஹ்வையும் தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஷைத்தானுடைய திட்டமே. ஆனால் இஸ்திக்ஃபாரை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம அல்லாஹ்விடத்துல நெருங்கி போகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். எனவே ஒவ்வொரு நாளுமே நம்மளால் முடிஞ்ச அளவு அதிக அளவு இஸ்திக்ஃபார்களை நம்ம செய்யணும். அதுலேயும் நான் இப்போ சொல்ல போகிற இஸ்திக்ஃபார் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான இஸ்திக்ஃபார். அதாவது திருக்குரானில் குறிப்பிடப்பட்ட எழுத்துக்களோடு சேர்ந்து வரக்கூடிய இஸ்திக்ஃபார். எனவே இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு இஸ்திக்ஃபாராக இருக்கும். இன்னும் நிறைய பேர் கேட்குறீங்க, நான் நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கேன், அதற்காக நான் எப்படி மன்னிப்பு கேட்குறது அப்படின்னு. இந்த இஸ்திக்ஃபார்களை நீங்கள் ஓதுங்க, ஒரே இருப்பில் அல்லாஹ் உங்களோட அத்துணை பாவங்களையுமே மன்னிச்சிருவான். இது அப்படிப்பட்ட பலமான இஸ்திக்ஃபார். இந்த இஸ்திக்ஃபாரை ஓதுறதுல நமக்கு ஏராளமான பலன்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நமது பாவங்கள் மன்னிக்கப்படுது, நமது துஆக்கள் நமக்கு உடனடியாக அங்கீகரிக்கப்படுது. இன்னும் இந்த இஸ்திக்ஃபாரை நம்ம ஓதணும் அப்படின்னா செல்வத்தில் நமக்கு பரக்கத் ஏற்படுது. இன்னும் கடன் பிரச்சனை உடையவங்க ஓதுனாங்க அப்படின்னா அல்லாஹ்தாலா ஏதாவது ஒரு வழியில் உதவி செஞ்சு நீங்கள் கனவுலையும் நினைத்து பார்க்காத அளவிற்கு கடன்களை நிமிடத்தில் உங்களுக்கு முடிச்சு தருவான். எனவே இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்தி கொள்ளுங்க. இன்னும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதை அடையணும்னு நினைச்சாலும் இஸ்திக்ஃபாரை நீங்கள் கையில் எடுங்க. இதுவே உங்களுடைய வெற்றிக்கு முதல் படியாக அமையும். நீங்க தொட்ட காரியம் எல்லாம் உங்களுக்கு பொன்னாக மாறும். நினைத்ததெல்லாம் நடத்தி தரும். எனவே இஸ்திக்ஃபாரை அதிக அளவு நீங்க சொல்லுங்க. இன்றைக்கு அதுல நம்ம ரொம்ப ஸ்பெஷலான 5 இஸ்திக்ஃபார்களை தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அரபி தெரியாதவங்க கவலையே படாதீங்க. உங்களுக்காக நான் தமிழ்ல போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க. இப்போ அப்படிப்பட்ட மகத்துவமான இஸ்திக்ஃபார் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதில் 5 இஸ்திக்ஃபார் இருக்குது. நான் உங்களுக்கு தனித்தனியாக நான் அதை ஓதி காட்டுறேன். முதல் இஸ்திக்ஃபார், அஸ்தகுஃபிருல்லாஹ் ரப்பி வ அத்தூபு இலைஹி இன்ன ரப்பி கரீபுன் முஜீப். இந்த இன்ன ரப்பி கரீபுன் முஜீப் அப்படிங்கிறது திருக்குரானுடைய ஒரு வசனம். அதனால் இதில் சொல்லக்கூடிய இஸ்திக்ஃபாரை நீங்கள் தூய்மையான நிலையில் தான் ஓதணும். இது குரானுடைய வசனங்கள் கலந்த இஸ்திக்ஃபார். அதனால் ஒழு இல்லாமல் பீரியட்ஸ் டயத்தில் ஓதக்கூடாது. இன்ன ரப்பி கரீபுன் முஜீப் அப்படின்னா நிச்சயமாக என்னுடைய ரப்பு முறையீடுகளை ஏற்கக்கூடியவனாகவும் எனக்கு மிக சமீபமாகவும் இருக்கிறான். இந்த இஸ்திக்ஃபாரை நம்ம சொன்னோம் அப்படின்னா அல்லாஹ்தாலா தாமதிக்காம நமது துஆக்களை அங்கீகரிப்பான். ஏன்னா முறையீடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனேங்கிற திருக்குரானுடைய ஒரு வசனத்தை நம்ம ஓதுறோம். அதனால இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக உங்களுக்கு பலன் தரும். எனவே இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த இஸ்திக்ஃபாரை நீங்கள் ஓதுங்க. அடுத்தது இரண்டாவது இஸ்திக்ஃபார், அஸ்தகுஃபிருல்லாஹ் ரப்பி வ அத்தூபு இலைஹி இன்ன ரப்பி ரஹீமுன் வதூத். இன்ன ரப்பி ரஹீமுன் வதூத் அப்படின்னா நிச்சயமாக என்னுடைய ரப்பு
இரக்கமானவனாகவும் அன்பானவனாகவும் இருக்கிறான். இதுவும் திருக்குர்ஆனுடைய ஒரு வசனம் தான். இதை நம்ம ஓதணும் அப்படின்னா அல்லாஹ் நம்ம மேல கருணையை பொழிவான். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வினுடைய அன்பு நமக்கு கிடைக்கும். இன்னும் இந்த ஒரு இஸ்திக்பாரை ஓதணும் அப்படின்னா அன்புக்காக நம்ம யார்கிட்டயாவது காத்திருந்தோம் அப்படின்னா அவங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா நம்மீது அன்பாக திருப்புவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த இஸ்திக்பாரையும் நீங்க ஓதிக்கோங்க. அடுத்தது 3வது அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி வ அத்தூபு இலைஹி இன்னஹு கான கஃபாரா. அல்லாஹும்மக்ஃபிர்லி இன்னக அர்ஹமுர் ராஹிமீன். நிச்சயமாக என்னுடைய ரப்பு கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனாகவும் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு இஸ்திக்பார். இதை நம்ம ஓதனாலும் கண்டிப்பாக நமது துஆக்களை அல்லாஹ் விரைவிலேயே அங்கீகரிப்பான். ஏன்னா அர்ஹமுர் ராஹிமீன் அப்படிங்கிற அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய பெயர் இதில் இருக்குது. எனவே இந்த இஸ்திக்பாரையும் நம்ம ஓதிக்கலாம். அடுத்தது ரொப்பி இன்னி அமில்து சுஅன் வலலம்து நஃப்சி ஃபக்ஃபிர்லி இன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த. இது ஹதீஸ்களில் குறிப்பிடப்பட்ட சிறந்த ஒரு இஸ்திக்பார். இந்த இஸ்திக்பாரை நம்ம ஓதுனோம் அப்படின்னா நமது பாவங்கள் அனைத்தையுமே அல்லாஹ் மன்னிக்கிறான். இன்னும் பாவங்கள் செய்யாமல் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான். நமது உள்ளத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான். எனவே இதற்காக கண்டிப்பாக நம்ம இந்த இஸ்திக்பாரை ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். அடுத்தது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூமுல் ஹலீமுல் அலீமுல் கரீமுல் கஃபாருல் லிஸ்ஸுனூபில் அலீமி வ அத்தூபு இலைஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ இன்னல்லாஹ கான கஃபூரர் ரஹீமா. இது ஒரு மகத்துவமான ஒரு இஸ்திக்பார் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த ஒரு இஸ்திக்பார்லேயே அல்லாஹ்வினுடைய 8, 9 திருநாமங்கள் இதில் இடம்பெறுது. அதுலேயும் யா ஹய்யூ யா கய்யூம் அப்படிங்கிற மிகப்பெரிய இஸ்மே ஆசம் கொண்ட திருநாமங்களும் இதில் இருக்குது. எனவே இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக உங்களுக்கு பலன் தரும். இந்த ஒரு இஸ்திக்பாரை நீங்கள் ஓதி கேட்டாலே அல்லாஹ் உங்களது துஆக்களை அங்கீகரித்து கொள்வான். இது அப்படிப்பட்ட பலமான ஒரு இஸ்திக்பார். எனவே இதில் சொல்லக்கூடிய 5 இஸ்திக்பாருமே ரொம்ப ரொம்ப சிறந்த இஸ்திக்பார் தான். எனவே இந்த மாதத்தில் நம்ம இந்த இஸ்திக்பார்களை அன்றாடம் ஒரு முறையாவது ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். இன்னும் தேவைகள் நிறைவேறணும், எனக்கு ஒரே இருப்பில் எனக்கு அல்லாஹ் பதில் கொடுக்கணும், நான் அவசர தேவையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க மட்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த இஸ்திக்பார்கள் 5 இஸ்திக்பார்களையும் பார்த்து நீங்கள் 5 முறை ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் ஓதிய இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் உங்களோட அத்துணை துஆக்களுக்குமே பதில் தருவான். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.